குட் மார்னிங் எல்லாருக்கும். கேக்குதா பேசுறது? ஓகே, குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே, பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிறது வந்து எந்த பார்ட்ல இருக்கு, எந்த ஆர்டிக்கல் வந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்கு? பஞ்சாயத் ராஜ்ல ஊராட்சி அமைப்புகள், பஞ்சாயத் ராஜ் உள்ளாட்சி அமைப்புகள் 243 to 243O வரைக்கும் பார்ட் 9ல வந்து இருக்கக்கூடியது இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணாங்க? 73rd Constitutional Amendment Act 1992ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க? 1952. நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படிங்கிறது 52 August 6 1953ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்டா பஞ்சாயத் ராஜ் வந்து எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? நகவூர். ஸோ யாரு அதுக்கு இது பண்ணாங்க? எந்த பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணி வச்சது? நேரு. October 2 1959. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வேற எங்க கொண்டு வந்தாங்க 1959ல? அதுக்கப்புறமா ஆந்திரால வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து தல சுயாட்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் யாரு? ரிப்பன். ஓகேவா, ரிப்பன் தான் அழைக்கப்படுறாரு. ஸோ கிராமங்கள் அப்படிங்கிறது அறியாமை வகுப்புவாதத்தோட இருப்பிடம் அப்படின்னு சொன்னவர் யாரு? அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கான குழுக்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த குழுக்கள் அப்படியே ஆர்டரா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் போட்டா போதும், என்னென்ன கமிட்டிஸ் வந்து போட்டாங்க அப்படின்ட்டு. எஸ், பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா, GVK ராவ், LM சிங்வி, அப்புறம் இடையில 2 பேர் வருவாங்கல்ல, அப்புறம் லாஸ்ட் 2 பேர் தண்டுவாலா, ஹனுமந்த் ராவ், அதுக்கப்புறம் துங்கன் அண்ட் கார்கில் கமிட்டி. ஓகேவா? ஓகே, சூப்பர். ஸோ பல்வந்த் ராய் வந்து 1957, அசோக் மேத்தா 1977, GVK ராவ் 1985, ஹனுமந்த் ராவ் 84, தண்டுவாலா 78, சிங்வி வந்து 86, துங்கன் 88, கார்கிலும் 88. எஸ், ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம தமிழ்நாடு சார்பில் வந்து 3 பேர் அமைச்சிருப்பாங்க, 3 குழு அமைச்சிருப்பாங்க. அது யார் யாரு? LC ஜெயின், கோசிமணி, ஸ்டாலின் இல்லையா? ஸோ 96, 97, 2007ல வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றோம்? மேக்னிகட் ஆஃப் பஞ்சாயத் அப்படின்ட்டு பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியை தான் சொல்றோம். ஸோ இவங்க கமிட்டி வந்து எப்போ அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க? சப்மிட் பண்ணது வந்து 1957 நவம்பர் 24. ஓகேவா? சப்மிட் பண்ணது 57 நவம்பர் 24. ஸோ அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டது 1958 ஜான்வரியில வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிராம சபை பத்தி சொல்ற ஆர்டிக்கல் எது? 243A அப்படிங்கிறது தான் கிராம சபையை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஸோ பாவர்ட்டி அலிவியேஷன், அதுக்கப்புறம் வந்து திட்டக்குழு கிராமப்புற மேம்பாடு, ஸோ இதெல்லாம் எந்த கமிட்டியோட இதை ஆய்வு பண்றதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி? GVK ராவ் கமிட்டி. ஓகேவா? 1985ல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிளாக் லெவல் பிளானிங் அப்படிங்கிறது எந்த கமிட்டி? பிளாக் லெவல் பிளானிங் பத்தி சொன்னது ஹனுமந்த் ராவ், சாரி தண்டுவாலா கமிட்டி. ஓகேவா? தண்டுவாலா வந்து பிளாக் லெவல் கமிட்டி. ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் பத்தி சொன்னதுதான் வந்து ஹனுமந்த் ராவ். ஓகேவா? ஸோ தண்டுவாலா பிளாக், டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹனுமந்த் ராவ். டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஒருத்தர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அது GVK ராவ் கமிட்டி. ஓகே. ஸோ அதே போல நமக்கு மண்டல் பஞ்சாயத்து வேணும்னு சொன்னது, மண்டல் பஞ்சாயத்து அதாவது 2 tier சிஸ்டம் சொன்னது அசோக் மேத்தா. ஓகேவா?
ஸோ கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் அப்படிங்கிறது GVK Rao கமிட்டி. ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ரீவைட்டலைஸ் த பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம், இது யாரு, எந்த கமிட்டி? ஸ்ட்ரென்தனிங் ரீவைட்டலைஸ் த பஞ்சாயத் ராஜ், GVK Rao. ஓகேவா? ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிறது வந்தாலே GVK Rao தான். டெமோக்ரஸின்னு வந்தாதான், ரீவைட்டலைசேஷன் டெமோக்ரஸின்னு வந்தா LM சிங்வி. இல்ல நார்மலா ரீவைட்டலைசேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா அசோக் மேத்தா. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரென்தனிங் வந்துச்சுன்னா GVK, டெமோக்ரஸி ரீவைட்டலைசேஷன் வந்துச்சுன்னா LM சிங்வி, நார்மலா ரிவைவல் அண்ட் ரீவைட்டலைசேஷன் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அசோக் மேத்தா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியாய பஞ்சாயத்து ஷுட் பி எஸ்டாப்ளிஷ் ஃபார் எ கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ் அப்படின்னு சொன்னது, நியாய பஞ்சாயத்து அமைக்கப்படணும். ஸோ LM சிங்வி தான் சொல்லியிருப்பாங்க. ஜுடிஷியல் ட்ரிபுனல்ஸ் எல்லாம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது. ஸோ இவர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கும். எஸ், LM சிங்வி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு நமக்கு பஞ்சாயத் ராஜ் ஆக்ட்? 1993, டேட் April 24ல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ முனிசிபாலிட்டிஸ் அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? June 1, 1993ல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகே. ஸோ இதுல நமக்கு இந்த முனிசிபாலிட்டிஸ் வந்து ஆர்டிகல் எதுல இருந்து இது வரைக்கும் கவர் ஆகும்? 243P இருந்து 243ZG வரைக்கும் வரும். ஓகேவா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பெசா ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? பெசா ஆக்ட் 1996. எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்? திலீப் சிங் பூரியா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். சூப்பர். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெசானா எக்ஸ்டென்ஷன் டு த ஷெட்யூல் ஏரியாஸ். ஓகேவா? ப்ரொவின்ஷன் ஆஃப் த பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு த ஷெட்யூல் ஏரியாஸ் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ இதுல வந்து சில கமிட்டிஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கமிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சமூக மேம்பாடு பஞ்சாயத் ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட 5 ஆண்டுக்கான செயற்குழு. ஸோ அந்த 5 இயர்ஸ்க்காக ஒரு கமிட்டி சோசியல் ஆடிட் ரிலேட்டடா அமைச்சிருப்பாங்க. ஸோ எந்த கமிட்டி? எஸ், ராமகிருஷ்ணய்யா. ஓகேவா? ராமகிருஷ்ணய்யா அவர் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. ஸோ புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி அப்படின்னா என்ன பார்த்திருப்போம்? ராவ். ஓகேவா? VR ராவ். ராத்திரி வந்து வானத்துல புள்ளி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டுறவு நிறுவனத்தின் செயல்பாடு. ஸோ கோஆபரேட்டிவ் செயல்பாடு யாரு? மிஸ்ரா. ஓகேவா? மிஸ்ரா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பஞ்சாயத் ராஜ் நிர்வாகம் மீதான ஆய்வு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா யார் பண்ணுவா? அட்மினிஸ்ட்ரேஷன் எஸ், ஈஸ்வரன். சிவன் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு, கிராம சபா இதுக்கான ஒரு ஆய்வுக்குழு அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. அது யாரு? இது வந்து திவாகர். திவாகர். ஓகேவா? எஸ், திவாகர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிதி ஆய்வு, தேர்தல், பினான்சியல் எலெக்ஷன், இதெல்லாம் பினான்சஸ் எலெக்ஷன், சந்தானம். ஓகேவா? ஸோ அது சந்தானம். இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அதுக்காக போடப்பட்ட குழு அதான் தயா சௌபி. ஓகேவா? தயா சௌபி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மாவட்ட திட்டக்குழுவோட தலைவரா யார் இருப்பாரு? மாவட்ட திட்டக்குழு, டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியோட ஹெட், டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி கலெக்டர். ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த முனிசிபாலிட்டியில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான குழு. ஸோ அதுக்கு யாரு தலைமை தாங்கியிருப்பா? வரவு செலவு யார பார்த்தோம்? இந்த ஷார்ட்கட் மறந்துட்டீங்களா? மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் சொன்னோம் இல்லையா? வட்டலா? இல்லையே. வட்டல் வந்து நிதி, பினான்ஸ், அமௌண்ட் தான் வட்டல்ல வாங்குவோம். வரவு செலவு வடிவேல் என்ன படம்?
கிரி. ஓகேவா, சூப்பர். ஸோ கிரிஜாபதி முகர்ஜி கிரி. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிதி தான் வந்து வட்டல்ல வாங்குவோம்னு பார்த்துருப்போம். ஸோ வரி விதிப்பு யார் அப்படின்னா டாக்ஸ் போடுறது வந்து பிரிட்டிஷ்காரங்க தான். ஸோ ஜான் மத்தாய் இல்லையா. ஸோ இங்கிலீஷு. அப்புறம் பயிற்சி தொடர்பான குழு. ஸோ இது யாரு பார்த்தோம், ட்ரைனிங். எத்தனை நாள் பயிற்சி கொடுப்பாங்க, 100 நாள். ஓகேவா. ஸோ நூர்தீன் அகமது அப்படிங்கிறது ரூரல் அர்பன் ரிலேஷன்ஷிப். ஸோ இது எப்போ எப்படிதான் இருக்கும், ரூரல் அர்பன் ரிலேஷன்ஷிப், கிராம ஊரக உறவு குழு. ஸோ ஜெயிக்கிற மாதிரி இருக்குமா, ஜெயின். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிதி வளங்கள் வளர்ச்சி மீதான அமைச்சர்கள் குழு. ஸோ இது யாரு, ஆகுமெண்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் ஆர் அர்பன் லோக்கல் பாடிஸ். பிக்கா இருக்குமா ஃபினான்ஷியல் குரோத் அப்படிங்கிறது. ஸோ ரஃபீக் ஜகாரியா. ஓகேவா. ஸோ கமிட்டிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாநகராட்சியோட தலைவர் யாரு, மாநகராட்சியோட தலைவர் முனிசிபாலிட்டி தலைவர் யாரு, மேயர். ஸோ நிர்வாக அலுவலர் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லையா, மாநகராட்சி ஆணையர் கமிஷனர் அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை முனிசிபாலிட்டிஸ் இருக்கு, 25 முனிசிபாலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஊராட்சி ஒன்றியம் இருக்கு இல்லையா, கார்பரேஷன் 25. ஓகே. மாநகராட்சி. ஓகே. ஸோ ஊராட்சி ஒன்றியம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு யாரு ஹெட்டா இருப்பாரு, ஊராட்சி ஒன்றியம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பிடிஓ. ஓகேவா. பிடிஓ தான் ஊராட்சி ஒன்றியத்துக்கு தலைமை தாங்குவாரு. யாரும் ரிவிஷன் பண்ணலையா, ஓகே. ஸோ கிராம சபை எத்தனை டேஸ் நடக்கும் தமிழ்நாட்டில், 6 days அப்படிங்கிறது நடக்கும். ஓகே. ஸோ இந்த மாவட்ட திட்டக்குழு டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி பத்தி சொல்றோம். ஆர்டிகல் என்ன ஆர்டிகல், டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இசட்டி. ஓகேவா. இசட்டி தான் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி பத்தி சொல்லக்கூடியது. ஸோ கண்டோன்மெண்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, கண்டோன்மெண்ட் ஆக்ட் 1924 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, எத்தனை கேட்டகரி அந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி, 4. ஓகேங்களா. ஸோ 4 தான் இருக்கும். கிளாசிபிகேஷன் ஆஃப் கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் 4. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில எவ்வளவு பாப்புலேஷன் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில 50,000 அண்ட் அபோவ். ஓகேவா, சூப்பர். ஸோ செகண்ட் 10,000 to 50,000. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து 50,000 அண்ட் அபோவ், செகண்ட் வந்து 10K. ஸோ 10,000ல இருந்து 50,000. தேர்ட் வந்து 2,500ல இருந்து 10,000. ஸோ நாலாவது வந்து 2,500க்கு கீழே. ஓகேவா. ஸோ 50,000, 10,000 to 50,000, 2,500ல இருந்து 10,000, 2,500க்கு கீழே. ஸோ இதுதான் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கண்டோன்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா. ஸோ இதோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, இஓ, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. ஓகே. ஸோ இந்த கண்டோன்மெண்ட் போர்டில் கமாண்டிங் ஸ்டேஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், ஹெல்த் ஆஃபீஸர், ஸோ எல்லாருமே இருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு யூனியன் பிரதேசமா இருந்து பின்னாடி மாநிலமா மாறின பிளேசஸ் எல்லாம் எது எந்தெந்த ஸ்டேட்ல யூனியன் டெரிட்டரிஸ்? ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரியா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டா மாறி இருக்கும். கோவா, சிக்கிம். ஓகே, ஸோ ஆறுன்னா உண்டு. ஓகேவா? ஸோ ஆறுன்னா என்ன அப்படின்னா ஹெச்எம்டி. ஹெச்எம்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎம்டி வாட்ச் சொல்லுவோமா, அப்போ ஹெச்எம்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெச்எம்டிக்கு அப்புறமா மிக அருமையான கோவா, அது ஷார்ட்கட் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்எம்டி ஹெச்எம்டி வாட்ச் வந்து மிக அருமையான கோவா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா. ஹிமாச்சல், மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா. ஓகேவா? ஸோ 6 பிளேசஸும் வரும். நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 கேட்டகரியா ஸ்பிளிட் அப் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க, ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, இதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியட்ல. ஸோ இதுல நமக்கு பார்ட் டில எது வரும்? அந்தமான் நிக்கோபார் வந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ தாத்ரா நாகர் ஹவேலியும் டாமன் டையூ எப்போ மர்ஜ் பண்ணாங்க? 2020 ஜான்வரி 26ல வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் பத்தி எந்த பார்ட்ல எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க? பார்ட் 8 ஆர்டிக்கல் 239 to 241. ஓகேவா? இதுல 42 வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ 238 to 241 அப்படிங்கிறது. ஸோ டெல்லிக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பத்தி சொல்ற ஆர்டிக்கல் இது 239 AA. ஓகேவா? AA அப்படிங்கிறது டெல்லியோட ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஸோ டெல்லியோட பேரை வந்து நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் அப்படின்னு சொல்லி எப்போ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க? என்ன அமெண்ட்மெண்ட்? 1991. ஓகேவா? 1991 நம்மளோட கேபிட்டல் இல்லையா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 91 69வது அமெண்ட்மெண்ட். ஸோ நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு கேட்டாங்கன்னா 92 அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டெல்லியில பாத்தீங்க அப்படின்னா சிஎம் யாரு நியமிப்பாங்க? டெல்லியில சிஎம் யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. எஸ், பிரசிடென்ட் பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவரு தான் மற்ற அமைச்சர்களையும் அப்பாயிண்ட் பண்றது வந்து பிரசிடென்ட் தான் பண்றாங்க. ஓகே, ஸோ நால்சா ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? நால்சா ஆக்ட் 1987. ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆனது 95 டேட்டு நவம்பர் 9. ஸோ அந்த நவம்பர் 9 தான் சட்ட சேவைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஆர்டிகல் 39A இதை பத்தி சொல்லுது. 39A ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் வந்து எங்க நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் குஜராத்ல உனா இல்லைன்னா ஜுனாகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து நடந்திருக்கும். 1982ல வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரை வரும்? 233 to 237 வரைக்கும் வரும். ஸோ இந்தியாவில் வந்து எத்தனை ஹை கோர்ட்ஸ் இருக்கு? ஹை கோர்ட்ஸ் 25 இருக்குது. ஓகேவா? 25 இருக்குது. இருக்கட்டும். நமக்கு வந்து இந்த சென்னை ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் நியமிக்கிறாங்க இல்லையா? ஸோ ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் எந்த ஆர்டிக்கல்? 217. ஓகேவா? 217 படிதான் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் எப்போ?
Judges Enquiry Act. ஓகே. ஸோ இவரை வந்து இப்போ ஜட்ஜஸ் வந்து இப்போ அவங்க மேல கண்டன தீர்மானம் எல்லாம் கொண்டு வராங்க இல்லையா? ஸோ இதுக்கு வந்து லோக்சபாவா இருந்தா எவ்வளவு மெம்பர்ஸ் சைன் பண்ணணும், ராஜ்யசபாவா இருந்தா எவ்வளவு மெம்பர்ஸ் சைன் பண்ணணும்? 50 வந்து ஓகே. ரிமூவல் மோஷன் சைன் பை 100 மெம்பர்ஸ். ஓகேவா? லோக்சபாவா இருந்தா 100 மெம்பர்ஸ், ராஜ்யசபாவா இருந்தா 50 மெம்பர்ஸ். ஓகே, 150 யாருக்குன்னா இவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் எந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1982. ஓகே, ஸோ 82 கொடுத்துருப்பாங்க. லக்ஷ்மிகாந்த்ல 81 இருக்கும். ஸோ எஸ்பி குப்தா கேஸ்ன்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் எஸ்பி குப்தா கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் இயர் என்ன? 1993. ஸோ செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்பதான் நமக்கு வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் 98. ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ் 2014. ஓகேவா? சூப்பர். ஸோ அதில் தான் NJAC அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எந்த கண்ட்ரியிலேருந்து பாரோ பண்ணோம்? யூஎஸ்ல இருந்து பாரோ பண்ணியிருப்போம். ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிக்கல் என்ன? சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன, ஹை கோர்ட்டுக்கு என்ன? ஜுடிஷியல் ஓகே, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அங்க வந்து 129, இங்க வந்து 215, 129, 215 அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஹைகோர்ட்ல இருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜஸ் இது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிரசிடென்ட் வந்து கண்டிப்பா கலந்து ஆலோசிக்கணும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் இது 222. சூப்பர், 222 தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் ஆர்டிகல் என்ன? அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் 155. tenure term of office of governor, term of office of governor 156. oath of governor, oath 159. so governor appoint பண்றவர் யாரு? அப்பாயிண்ட் பண்றவர் யாரு? பிரசிடென்ட். ஓத் பண்ணி வைக்கிறவர் யாரு? பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவர் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா? சப்போஸ் சீஃப் ஜஸ்டிஸ் இல்ல அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் அப்படிங்கிறவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் ஆர்டிகல் என்ன? 158. ஓகேவா? 158 தான் கண்டிஷன் ஆஃப் ஆஃபீஸ். குவாலிஃபிகேஷன் வந்து 157. ஓகே, குவாலிஃபிகேஷன் 157. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா pardoning power of governor, pardoning power 161. okay, veto power of governor, veto power 200. president oda veto power, president oda veto power 111. okay, ஸோ கவர்னர் வந்து பிரசிடென்டோட அசெம்பிளிக்காக அதை வந்து ஒதுக்கி வைப்பாரு இல்லையா அந்த பில் எல்லாம். ஸோ அப்போ பிரசிடென்டோட பவர்ஸ் பத்தி சொல்ற அந்த ஆர்டிகல் 201. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கவர்னரோட ஆர்டினன்ஸ் பவர் ஆர்டிகல் என்ன? கவர்னரோடதும் சொல்லுங்க, பிரசிடென்டோடதும் சொல்லுங்க. 213. பிரசிடென்டோடது 123. ஓகேவா? ஸோ நம்மளோட தமிழக சட்ட மேலவை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு இல்லையா? ஸோ அந்த சட்ட மேலவை எப்பொழுது கலைக்கப்பட்டது? 1986 நவம்பர் 1. கடைசி தலைவரா இருந்தவர் யாரு? மாப்போ சிவஞானம் அவர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் தலைவரா யாரு இருந்திருப்பா? ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு? பெருங்காவூர்
ராஜகோபாலாச்சாரி. ஓகேவா? பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி தான் ஃபர்ஸ்ட் தலைவரா இருந்திருப்பாரு. ஓகே. ஸ்பெஷல் அட்ரஸ் ஆஃப் கவர்னர் ஆர்டிகல் என்ன? ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர் நடக்கும்போது அவர் தான் வந்து ஸ்பீச் கொடுப்பாரு இல்லையா? 176. ஓகேவா? பிரசிடென்டோடது 87, கவர்னரோடது 176 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஆர்டிக்கல் படி சட்டமன்றத்துல 2 அவைகளுக்கும் தனித்தனி செயலகம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தனித்தனி செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க? சூப்பர். 187. ஓகேவா? 187. ஸோ அந்த நம்ம மாநில நிர்வாகத்தோட நரம்பு மண்டலம் எதுன்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லுவீங்க? நர்வல் சிஸ்டம் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், செக்ரட்டரியேட். ஓகேவா? செக்ரட்டரியேட்டை தான் சொல்லணும். ஓகே, குட். this annual financial statement ஸ்டேட்டுக்கு ஆர்டிகல் என்ன? annual financial statement 202. ஓகே. ஸோ சென்ட்ரலுக்கு 112. ஓகே. ஸோ தமிழ்நாட்டுல சட்ட மேலவை அப்படிங்கிறது எப்போ எந்த ஆக்ட் படி உருவாக்கப்பட்டிருக்கும்? சட்ட மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எந்த ஆக்ட் படி? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1861. 1861 ஆக்ட். ஓகேவா? குழம்பு கூடாது. 1861. ஸோ இந்தியா ஃபுல்லா பைகாமரலிசம் எப்ப கொண்டு வந்தா, எந்த ஆக்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க? 1935. 1919 இல்லையா? 1919. ஓகேவா? ஸோ 1919 ஆக்ட் படியே கொண்டு வந்திருப்பாங்க இந்தியா ஃபுல்லா பைகாமரலிசம் கான்செப்ட். ஸோ அதுதான் இப்போ எக்ஸாம்ல வந்து கேட்டிருப்பாங்க. 1935 ஆக்சுவலா அது வந்து நான் எல்லாத்துலயுமே சர்ச் பண்ணிட்டேன். 1919 டைஆர்கி 1919 பை நீங்க அது போட்டு பாத்தீங்க அப்படின்னா பைகாமரலிசம் வரும். ஆக்சுவலா 1919 ஆக்ட் படி. ஓகே, நான் உங்களுக்கு அது மட்டும் வச்சுக்கோங்க. நான் அது மட்டும் என்ன இது அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணி சொல்றேன். ஓகேவா? ஓகே, ஃபைன். நமக்கு வந்து சட்ட மேலவை இருக்கு இல்லையா? ஸோ சட்ட மேலவையோட டென்யூர் வந்து எத்தனை வருஷம்? 6 years. ஓகேவா? ஸோ இது வந்து பெர்மனன்ட் அவையா இல்ல டெம்பரரி அவையா? பெர்மனன்ட். ஓகேவா? ஸோ தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர்கள் வரிசை இருக்கும் இல்லையா? ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாரு? தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாரு? டிடிவில படிச்சுட்டீங்க. புலுசு சம்பாமூர்த்தி. ஓகேவா? புலுசு சம்பாமூர்த்தி அவர்கள் தான். ஓகே. ஸ்டேட்ல வந்து சட்ட மேலவைய உருவாக்குறது ஒழிக்கிறது பத்தி சொல்ற ஆர்டிக்கல் அது. சட்ட மேலவை ஒழித்தல் உருவாக்குதல் பத்தி சொல்றது 169. ஓகேவா? 169 அப்படிங்கிறது தான் சட்டப்பேரவைகளோட அமைப்பு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட அமைப்பு பத்தி சொல்றது 170. இதே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட அமைப்பு பத்தி சொல்றது 171. ஓகே. ஸோ இந்த பதவியிடங்கள் காலியாதல், உறுப்பினர்கள் தகுதி இழப்பு, ஸோ இதெல்லாம் இந்த ஆர்டிக்கல்ல வரும். சொல்லுங்க. பதவியிடம் காலியாதல், அந்த வேக்கண்ட் ஆகுறது, பொசிஷன் வந்து வேக்கண்ட் ஆகுறது. ஐ மீன் தகுதி இழப்பு வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் வந்து 191. ஜஸ்ட் அது காலி ஆகுறது வந்து 190. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் ஆர்டிக்கல் என்ன? அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் 165. அட்டார்னி ஜெனரல் 76. ஸோ வந்து அட்டார்னி ஜெனரல் வந்து எல்லா மீட்டிங்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பேசலாம், மற்ற மினிஸ்டர்ஸ் மாதிரி என்ன வேணா பண்ணிக்கலாம், பட் ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் இல்லைன்னு சொல்ற ஆர்டிக்கல் 88. ஸோ இங்க அட்வொகேட் ஜெனரலுக்கு சேம் அதை சொல்றது
177. சூப்பர். 177. ஸோ அட்வொகேட் ஜெனரல் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அட்வொகேட் ஜெனரலா? கவர்னர். ஓகேவா? கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. ஸோ இவங்களோட அந்த சேலரி, அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் தான் இவங்க பதவியில இருக்கணும் அப்படிங்கறது பத்தி ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. ஓகேவா? ஸோ நம்ம இவரு பிரசிடென்டோட விருப்பம் உள்ள வரைக்கும் இருப்பாரு. ஸோ இவர் வந்து எத்தனை வருஷம் ஜுடிஷியல் ஆபீசரா ஒர்க் பண்ணியிருக்கணும்? அப்பதான் அவர் நியமனம் பண்ணுவாங்க. 10 இயர்ஸ். ஓகேவா? 10 இயர்ஸ். அதே மாதிரி ஹைகோர்ட் அப்படி இல்ல அப்படின்னா ஹைகோர்ட்ல லாயரா 10 இயர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ 10 இயர்ஸ் தான் அதுவும். ரெண்டுமே 10 இயர்ஸ் தான். ஓகே. அட்வொகேட் ஜெனரலுக்கு 10 5 இயர்ஸா? 5 இயர்ஸ் ஜட்ஜா? பிரகதீஷ்ல ஏதோ தப்பா கொடுத்துருக்கானா? இன்னைக்குதான் பாக்குறேன். ஒரே நிமிஷம். ஃபைவ் தானா? கன்ஃபார்மா? அட்வொகேட் ஜெனரலுக்கு 5 இயர்ஸ் ஜட்ஜு ஆர் 10 இயர்ஸ் அட்வொகேட்டா? ஏ, 2 10 தானே கொடுத்துருக்கான். ஒரே நிமிடம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. Central bicameralism began in 1919. Some provinces later adapted it under the Government of India Act 1935. சூப்பருங்க. ஸோ அவங்க போட்டிருக்காங்க பாருங்க குரூப்ல, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே அட்வொகேட் ஜெனரலுக்கு எடுத்து போட்டீங்கன்னா நன்றாக இருக்கும். ஓகே. ஸோ must have been a judge of a high court for at least 5 years or an advocate of a high court for at least 10 years. ஓகே. ஓகேமா, டன். ஸோ ஓகேவா? அப்போ 5 இயர்ஸ் 10 இயர்ஸ். அப்போ வந்து பிரக்தீஷ் புக் ஓல்ட் அந்த செகண்ட் எடிஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா மாத்திக்கோங்க. ஓகேவா? பிரக்தீஷ் புக்ல படிக்கிறவங்க மாத்திக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஓகே. ஜாயின்ட் சிட்டிங் ஆர்டிகல் என்ன? ஜாயின்ட் சிட்டிங் ஆர்டிகல் 108 எங்கேருந்து பாரோ பண்ணோம்? ஆஸ்திரேலியா. கன்கரண்ட் லிஸ்ட் எங்கேருந்து பாரோ பண்ணோம்? ஆஸ்திரேலியா. ஸோ ரெசிடியரி பவர்ஸ் எங்கேருந்து பாரோ பண்ணோம்? எஞ்சிய அதிகாரங்கள் கனடா. ஓகே. கவர்னரை வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது எந்த கண்ட்ரில இருந்து பாரோ பண்ணது? கனடா. ஓகேவா? சூப்பர். கனடால இருந்து பாரோ பண்ணது. ஸோ இந்தியால வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் வீட்டோ பவர்ஸ் இருக்குது? நம்ம எவ்வளோ ஃபாலோ பண்றோம்? 3. ஸோ எந்த வீட்டோலாம், எந்த வீட்டோ மட்டும் இல்லை இங்க? குவாலிஃபைட் வீட்டோ மட்டும் இருக்காது. ஓகேவா? ஸோ மற்ற எல்லா வீட்டோஸும் இருக்கும். ஓகே. ஸோ இந்த நம்ம கலெக்டிவ்லி மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த அந்த இது வரும் இல்லையா? ஸோ அது ஆர்டிகல் என்ன? எஸ், லோக்சபா 75C. ஓகேவா? 75ல சி. அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் 75ல ஏ அப்படிங்கிறது. ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆர்டிகல் என்ன? டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் 78.
ஓகே. ஸோ கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகல் என்ன? கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சி 356. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்ல வந்து சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டணும். ஸோ அவங்க தான் வந்து அதை நல்லபடியா பார்த்துக்கணும், அவங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படிங்கிறதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் சொல்லுவோம். எஸ், 355. ஓகேவா, 355. ஸோ இது வந்து இப்போ அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமா நடந்துச்சு இல்லையா, ஸோ அதுல கேட்டிருந்தாங்க, அதனால் தெரிந்து வைத்துக் கொள்ளவும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் ஆர்டிகல் என்ன? National 338. So National Commission for Scheduled Tribes 338A. So National Commission for Backward Commission 338B. ஓகேவா? ஸோ நமக்கு பேக்வர்ட் கமிஷன்ஸ் வந்து எந்த ஆர்டிகல் படி ஃபார்ம் பண்றாங்க? 340. யாரு அமைப்பாங்க, யாரு போடுவா? பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்ட பேக்வர்ட் கமிஷன் அது காக்கா கலேல்கர். எந்த வருஷம்? 1953 ஜான்வரி 29. சூப்பர். ஸோ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்ட பேக்வர்ட் கமிஷன் அது சட்டநாதன் கமிஷன். எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? எஸ், 1969ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது வந்து 1971ல. இன்னும் 2 கமிட்டி போட்டிருப்பாங்க இல்லையா தமிழ்நாட்டில்? என்னென்ன கமிட்டிஸ்? அம்பாசங்கர், அடுத்தது ஜனார்த்தனன். சூப்பர், ஜனார்த்தனன். ஓகேவா? ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? HN சன்னியால் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் எப்போ செட் பண்ணியிருப்பாங்க? ஆக்ட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஆக்ட் 1985. ஓகேவா? ஸோ இது பத்தி ஆர்டிகல் என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஆர்டிகல் 323A 323B. ஓகேவா? ஸோ ரெண்டும் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மணிபில் பத்தி சொல்ற ஆர்டிகல் எது? மணிபில் 110. ஸோ பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் 72. ஸோ இவங்க வந்து பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 143. ஸோ அதுக்கு வந்து மினிமம் 5 ஜட்ஜஸ் அடங்கின ஒரு குழு வந்து அமைக்கணும் அப்படி சொல்றது 145. ஸோ ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஆர்டிகல் என்ன? சுப்ரீம் கோர்ட்டோட 136. ஓகேவா? 136. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட உச்சபட்ச அதிகாரம் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களே யூஸ் பண்றது. ஸோ அந்த ஆர்டிகல் 142. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் என்ன? 280. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? 1990. சர்க்காரியா கமிஷன் இயர் என்ன? 1983. புஞ்சி கமிஷன் 2007. ஸோ தமிழ்நாட்டில் மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக 2025ல ஒரு கமிட்டி போட்டாங்க இல்லையா? யாரோட ஹெட்? குரியன் ஜோசப். ஸோ அவருக்கு கீழே யாரு 2 பேர் இருந்தாங்க? நாகநாதன், அசோக் வர்தன் ரெட்டி. ஓகேவா? ஸோ அவங்க தான் இருந்திருப்பாங்க. சூப்பர். ஸோ தமிழ்நாட்டில் வேற என்ன சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்காக கமிட்டி போட்டிருந்தாங்க? ராஜ்மன்னார் கமிட்டி. ஓகே. ஸோ 1969ல போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
பிரசிடெண்டா இருக்கணும் அப்படின்னா பிரசிடெண்டா இருக்கிறதுக்கான தகுதிகள் இருக்கும் இல்லையா? சோ அவர் வந்து லோக்சபாவோட மெம்பர் ஆகுறதுக்கான தகுதி பெற்றிருக்கணுமா, ராஜ்யசபா மெம்பர் ஆகுறதுக்கான தகுதி பெற்றிருக்கணுமா? லோக்சபா. சோ இதுவே வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னா ராஜ்யசபா மெம்பர் ஆகுறதுக்கான தகுதிகள் வந்து பெற்றிருக்கணும். ஓகே. சோ 5வது பிரசிடெண்டா யார் இருந்தாங்க? 5வது பிரசிடென்ட் ஃபக்ருதீனா. ஓகே. ஹிதயத்துல்லா. சோ ஹிதயத்துல்லா வந்து இடையில கொஞ்ச நாள் மட்டும் இருப்பாரு. ஓகே. சோ அந்த பிரசிடென்ட் ஆர்டர் மட்டும் படிச்சுக்கோங்க, ஓகேவா? மறந்து விடாதீர்கள். ஓகே. சோ நமக்கு வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆகுறதுக்கான ஏஜ் எவ்வளவு? 35. ஓகேவா? சோ 35. பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுக்கு எவ்வளவு ஏஜ்? 25. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா கான்ஸ்டியூஷன்ல? இல்ல. ஓகேவா? ஸோ சிஎம்முக்கும் கிடையாது, எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இல்லாத ஒருத்தர் வந்து சிஎம் ஆக முடியுமா? முடியும். ஸோ எவ்வளவு நாளைக்குள்ள அவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணணும்? எஸ், 6 monthsல. ஓகேவா? 6 monthsல வந்து அவங்க வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எங்க இருந்து பாரோ பண்ணாங்க? யூஎஸ். ஓகேவா? யூஎஸ்ல இருந்து பாரோ பண்ணிருப்போம். ஸோ கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் என்ன? எதுல இருந்து எது வரைக்கும்? 148 to 151 வரைக்கும். ஸோ ஜோனல் கவுன்சில் இருக்கு இல்லையா, மண்டல குழுக்கள் அப்படிங்கிறது. ஸோ எத்தனை மண்டல குழுக்கள் இந்தியால இருக்குது? 6. ஓகேவா? ஸோ அதுக்கான ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட்ல. ஸோ எப்ப கொண்டு வந்தாங்க? அதுல புதுசா ஒரு இது வந்து ஆட் பண்ணது இப்போ. ஆக்ட் இல்ல, எஸ், 1956ல தான் ஃபர்ஸ்டா அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணது வந்து 1971. ஸோ எது ஆட் பண்ணியிருப்பாங்க? நார்த் ஈஸ்டர்ன் லோன்ஸ். ஓகேவா? ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோனல் மண்டல குழுக்கள் இருக்குது இல்லையா, மண்டல குழுக்களுக்கு யாரு தலைவர், தலைமை? காமனா ஹோலா? ஹோம் மினிஸ்டர். ஸோ இதுவே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநிலங்களுக்கு இடையான குழு இருக்கும் இல்லையா, இன்டர் ஸ்டேட் கவுன்சில். ஸோ அதோட ஹெட் யாரு? பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? இன்டர் ஸ்டேட் கவுன்சில் பத்தி சொல்ற ஆர்டிகல் இது ஆர்டிகல் 263 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நமக்கு வந்து சபாநாயகரோட பதவியை பத்தி பெருமையா பேசினவர் யாரு? நேரு. ஓகேவா? ஸ்பீக்கர் பத்தி பெருமையா சொன்னது நேரு. அதுவே கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலை பத்தி ஒருத்தர் வந்து இதான் வந்து கான்ஸ்டியூஷன்ல முக்கியமான பதவின்னு சொல்லியிருப்பாரு. அது யாரு? அம்பேத்கர். ஓகேவா? அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா பொது கணக்கு குழு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட ஐஸ் அண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் வந்து சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. பொது கணக்கு குழுவின் கண்களும் காதுகளும் யாரு அப்படின்னா சிஏஜி. ஓகே. ஸோ சிஏஜி பதவியை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அது யாரு? ஆப்பிள் பை குழு. ஓகேவா? பால் ஆப்பிள் பை கமிட்டி. ஸோ இவங்க தான் வந்து சிஏஜி பதவியை வந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தெரிந்து கொள்ளுங்கள். இயரா 1953. 1953. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா நமக்கு சிஏஜியா யார் இருந்திருப்பாங்க? ஃபர்ஸ்ட் சிஏஜி
நரஹரி ராவ். ஓகேவா, நரஹரி ராவ் தான் ஃபர்ஸ்ட் சிஏஜியா இருந்தாரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லா சட்ட ஆணையம் போடுறாங்க இல்லையா. ஸோ சட்ட ஆணையம் ஃபர்ஸ்டா முதல் சட்ட ஆணையரா யார் இருந்திருப்பாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்? லா கமிஷனர். ஃபர்ஸ்ட் லா கமிஷனர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சேட்டல்வாட். ஓகேவா, சூப்பர், சேட்டல்வாட். ஸோ இது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இவங்களை மாத்துவாங்க? இவங்களோட டென்யூர் 3 years. ஓகே, 3 years அப்படிங்கிறது. ஓகே. ஜாயிண்ட் சிட்டிங் வந்து பழைய பார்லிமெண்ட்ல வந்து எங்க நடந்துச்சு, இப்ப புது பார்லிமெண்ட்ல எங்க நடக்கும் ஜாயிண்ட் சிட்டிங்? சென்ட்ரல் ஹால் ஆஃப் பார்லிமெண்ட் பழசு, புதுசு வந்து லோக்சபா சேம்பர். ஓகேவா, லோக்சபா சேம்பர்ல நடக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு பில் வந்து ஆக்டா மாறி வரணும் அப்படின்னா எவ்வளவு ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணி வரும்? 5 ஸ்டேஜஸ். ஓகேவா, சூப்பர். ஸோ நமக்கு வந்து மூன்றாம் பாலின நபர்கள் உரிமைகள் மசோதா அப்படிங்கிறது, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ரைட்ஸ் பில் அப்படிங்கிறத 2014 ஒருத்தர் கொண்டு வந்திருப்பாரு. யார் அவரு? திருச்சி சிவா. ஓகேவா, திருச்சி சிவா. ஸோ பார்லிமெண்ட்ல லாஸ்டா ஒரு செஷன் நடக்கும், அதாவது புதுசா ஒரு கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரு செஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த செஷனை வந்து என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க? எஸ், லேம் டக் செஷன். ஓகே, லேம் டக் செஷன், நொண்டி வாத்து கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நமக்கு வந்து பார்லிமெண்ட்ல எத்தனை செஷன்ஸ் மொத்தமா நடக்கும் ஒரு வருஷத்துல? 3 செஷன்ஸ் நடக்கும். ஓகேவா, ஸோ பட்ஜெட் செஷன், அதுக்கப்புறம் மான்சூன் செஷன், வின்டர் செஷன், நிதிநிலை, மழைக்காலம், அதுக்கப்புறம் வந்து குளிர்காலம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த டிஸ்கஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா, டிஸ்கஷனுக்கும் ஓட்டிங்க்கும் இம்பார்ட்டண்டா சில விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு டைரக்டா அடுத்த செக்ஷனுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இது வந்து என்ன ரெசல்யூஷன்? எஸ், கங்காரு. ஓகேவா, கங்காரு ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டினியூவா விவாதம் நடத்துறதுக்கு, டிஸ்கஷன் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்துக்கு கூட இதையும் ஆட் பண்ணி சேர்த்து அடுத்தது போயிடுவாங்க. அது கில்லட்டின். ஓகே, சூப்பர். ஸோ ஜீரோ ஹார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இந்தியால 1962ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ கொஷின் ஹார் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்ல எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? கொஷின் ஹார் இந்தியன் பார்லிமெண்ட்ல. ஸோ 1892. ஓகேவா, 1892. நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்ல 1721லயே கொண்டு வந்திருந்திருப்பாங்க இங்கிலாந்துல. ஓகே. எத்தனை டைப்ஸ் வந்து இந்த கட் மோஷன்ஸ் இருக்கு? எத்தனை டைப்ஸ் ஆஃப் வெட்டு தீர்மானங்கள், கட் மோஷன்ஸ்? 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா, பாலிசி கட் மோஷன், எக்கனாமிக் கட் மோஷன், டோக்கன் கட் மோஷன். ஓகேவா, கொள்கை, பொருளாதாரம், முத்திரை வெட்டு தீர்மானம் அப்படிங்கிறது. ஓகே. பாராளுமன்ற அமர்வு நீட்டிப்பு, கலைப்பு. ஸோ பார்லிமெண்ட் செஷன்ஸ் அமைக்கிறது, ஸோ அதை வந்து கலைக்கிறது, ஸோ இதெல்லாம் பத்தி சொல்ற ஆர்டிக்கல் இது பிரசிடென்ட் 85. ஓகேவா, 85. ஸோ பார்லிமெண்ட் மெம்பர்ஸோட ப்ரிவிலேஜஸ் பத்தி சொல்ற ஆர்டிக்கல் 105. ஓகே. ஸோ ராஜ்யசபால மொத்தம் எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க மொத்தமா?
250 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. தமிழ்நாட்டுல வந்து லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸா இருந்து எம்எல்சியா இருந்து சிஎம் ஆனது யார் யாரு? ராஜாஜியும் அண்ணாவும். ஓகேவா? ராஜாஜியும் அண்ணாவும். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்து பிரசிடென்டா மாறினவங்க எத்தனை பேரு? வைஸ் பிரசிடென்டா இருந்து பிரசிடென்ட் ஆனவங்க 6 பேர். ஓகேவா? 6 பேரு. வெங்கடகிருஷ்ண நாராயண சங்கர நாராயணா, அப்புறம் ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், விவி கிரி. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ரிப்பீட் பண்றதா? ஓகே. சோ வெங்கடகிருஷ்ண சங்கர நாராயணா துணை குடியரசுத் தலைவரா இருந்துட்டு பிரசிடென்ட் ஆனவங்க வெங்கடகிருஷ்ண சங்கர நாராயணா, ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன் கிரி. ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன் கிரி, வெங்கடராமன், சங்கர் தயாள் சர்மா, நாராயணன். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து, அதாவது வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவோட எக்ஸ் அபிஷியோ சேர்மனா இருப்பாரு அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் இது. 64 89 இதே தான் சொல்லும். ஓகேவா? 64 89 இதே தான் சொல்லும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வைஸ் பிரசிடென்டோட இம்பீச்மெண்ட் பத்தி சொல்ற ஆர்டிகல் இது. அவரை பதவி நீக்கம் பண்றதுக்கான ஆர்டிகல். ஸோ 67ல பி. ஓகேவா? 67ல பி. எஸ். ஸோ இதுவே வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து அவரோட ரெசிக்னேஷனா பிரசிடென்ட் கொடுக்கறத பத்தி சொல்ற ஆர்டிகல் இது. ரெசிக்னேஷனா பிரசிடென்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 67ல ஏ. ஓகேவா? 67ல ஏ அப்படிங்கிறது. ஸோ கூப்பர் கேஸ் இயர் என்ன? கூப்பர் கேஸ் 1970. ஓகேவா? 1970 1970. வத்வா கேஸ் 1987. சூப்பர். ஸோ இது ரெண்டுமே எது ரிலேட்டடான கேசஸ்? எது ரிலேட்டடானது? எஸ், பிரசிடென்டோட ஆர்டினன்ஸ் ரிலேட்டடானது. ஓகே. ஹேகர் சிங் கேஸ் எந்த வருஷம்? ஹேகர் சிங் 1988. சூப்பர். 1988. ஸோ பிரசிடென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரைம் மினிஸ்டர், அப்புறம் பிரைம் மினிஸ்டரோட பரிந்துரையின் பேர்ல மத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து இப்ப முப்படையின் தலைமை தளபதி இவங்களெல்லாம் நியமனம் பண்றாங்க இல்லையா? ஸோ இதை பத்தி சொல்ற ஆர்டிகல் இது. இந்த ஆர்டிகல் பத்தி தான் இந்த பல அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பிரசிடென்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ற ஆர்டிகல். 52ல 3. எஸ், 77. ஓகேவா? 77 ஞாபகம் வச்சுக்கோங்க. 77. ஓகே. ஸோ இந்த சட்டங்களின் உணர்வு அப்படிங்கிற ஒரு புக் வந்து யார் எழுதுனா? ஸோ இதுலதான் வந்து ஃபர்ஸ்டா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கறத பத்தி ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. எஸ், மாண்டெஸ்கியூ. ஓகேவா? மாண்டெஸ்கியூ. டி ஜூர்னா யாரு? டி ஜூர்னா யாரு? டி ஃபேக்டோனா யாரு? டி ஜூர், டி ஃபேக்டோ. ஃபேக்ட்னா எஸ், ஜூர்னா பிரசிடென்டும் கவர்னரும், ஃபேக்டோ அப்படின்னா சிஎம்மும் பிரைம் மினிஸ்டரும். ஸோ அவங்க தான் வந்து ஃபேக்ட் இல்லையா? ஸோ அதனாலதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட். நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து செயல்படுத்துறதுக்கு சில சட்ட விதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டாங்க.
எந்த கமிட்டி? வர்மா கமிட்டி 1999. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தெளிவற்ற சட்டம் இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஒரு குழப்பமான சட்டங்கள் இருக்குன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல சொன்னாங்க. எந்த கேஸ்ல? தெளிவற்ற சட்டங்களை விளக்குறதுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் மோகன் சிங்கானியா கேஸ். ஓகேவா? மோகன் சிங்கானியா கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இவர் கவர்னரோட பதவி அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் ஆனதான், எந்த ஒரு இதுக்கும் கீழே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க? ஹர்கோவிந்த் சிங் கேஸ். ஸோ அதே பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் வந்து பிரசிடென்டோட விருப்பம் உள்ளவரை இருக்கலாம். ஸோ அவரு பதவியை விட்டு நீங்கன்னு சொன்னா நீங்கிடணும். அது வந்து நாட் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேஸ்ல சொன்னாங்க? நைன்டீன் 93ல நினைக்கிறேன் அந்த கேஸ். 93 89. ஓகே. ஸோ நரேன் சிங்கா. ஓகே, நரேன் சிங் கேஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ஸ் அப்படிங்கறது இது கொண்டு வரதுக்கு எத்தனை பேர் சைன் பண்ணணும்? எவ்வளவு மெம்பர்ஸ்? 50 மெம்பர்ஸ். ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்க கொண்டு வருவாங்க? லோக்சபாலையா ராஜ்யசபாலையா? லோக்சபால தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா ராஜ்யசபா வந்து பெர்மனன்ட் அவை. ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எந்த ரூல்ல வருது? பார்லிமெண்ட் ரூல் 198. ஓகேவா? 198ல வந்து வரும். ஸோ நமக்கு வந்து பார்லிமெண்ட் சிட்டிங்க வந்து இன்டெஃபினைட் பீரியடுக்கு வந்து ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அதோட பேரு பார்லிமெண்ட் செஷனை வந்து கால வரையறை இல்லாம அடுத்தது வந்து கூடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ 3 டைப் இருக்கும் இல்லையா? அட்ஜார்ன்மெண்ட், அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை, ப்ராரகேஷன். அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை. ஓகேவா? சைன் டை. ஸோ இன்டெஃபினைட் பீரியட் வந்துச்சு அப்படின்னா சைன் டை. ஓகே. நமக்கு இந்த ஸ்பீக்கர் டெபியூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எந்த ஆக்ட் படி கொண்டு வந்திருப்பாங்க இந்தியால? ஃபர்ஸ்டா ஸ்பீக்கர் டெபியூட்டி ஸ்பீக்கர். எஸ், 1919. ஸோ இது இந்த 1919 படி 1921ல ஒருத்தரை வந்து ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யாரு? ஃப்ரெட்ரிக் ஒயிட். ஓகே. ஸோ டெபியூட்டி ஸ்பீக்கர், ஃபர்ஸ்ட் டெபியூட்டி ஸ்பீக்கர் சின்ஹா. ஓகேவா? சச்சிதானந்த சின்ஹா. ஸோ இதுவே பார்த்தோம்னா 1925ல ஃபர்ஸ்ட் இந்தியன் ஒருத்தர் வந்து ஸ்பீக்கர் ஆயிருப்பாரு. அவர் யாரு? வித்தல் பாய் பட்டேல். ஓகேவா? வித்தல் பாய் பட்டேல். ஓகே. ஸோ இந்த ஸ்பீக்கர் டெபியூட்டி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஏதாவது அவங்க மேல பதவி நீக்க தீர்மானம், கண்டன தீர்மானங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும்? 14 days முன்னாடி. ஓகேவா? 14 days முன்னாடி கொடுக்கணும். எவ்வளோ டேஸ் வந்து கண்டினியூஸா மெம்பர்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரல அப்படின்னா அவங்கள வந்து அவங்க பதவி வேக்கன்ட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க? 60 days. ஓகேவா? 60 days அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் சென்சஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து எந்த ஆர்டிக்கல் எல்லாம் வருது? சென்டருக்கு எது, ஸ்டேட்டுக்கு எது? 80 to 170. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்டா நமக்கு 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொன்ன எந்த அமெண்ட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க?
1971 71 பக்கத்துல எந்த அமெண்ட்மெண்ட் இருக்கு? மினி கான்ஸ்டியூஷன். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 1971 சென்சஸ் பேஸ் பண்ணி பண்ணணும்னு. திருப்பி நமக்கு 1991 சென்சஸ் பத்தி பேஸ் பண்ணி சொல்லணும்னு சொன்னது 84th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அதுவே வந்து 1991 2001, அதாவது 2001 சென்சஸை வந்து நம்ம ஒருக்கா செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது 87th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? சூப்பர். ஸோ 87th வந்து 2003 ஞாபகம் வச்சுக்கோங்க. 84th அமெண்ட்மெண்ட் வந்து 2001. எஸ், 2001. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு 525ல இருந்து 545 இம்ப்ரூவ் இந்த இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல லோக்சபா மெம்பர்ஸோட கவுண்டர். ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட் படி? 31st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? ஸோ 1972. எஸ், 1972. 31 72 1 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓகே அப்படி அமெண்ட்மெண்ட் பார்ப்போம். 100th அமெண்ட்மெண்ட் எது பத்தினது? 100வது அமெண்ட்மெண்ட் 2015 பங்களாதேஷ் இந்தியா பார்டர். ஓகே. ஸோ இதுல வந்து எத்தனை என்க்ளேவ்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க? நம்ம எவ்வளவு என்க்ளேவ்ஸ் கொடுத்துருப்போம்? 111 கொடுத்துருப்போம். 54 51 54 51 தானா? ஓகே. ஸோ 51 என்க்ளேவ்ஸ் வந்து வாங்கியிருப்போம். ஓகேவா? ஓகே, டன். 111 51. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 101வது சட்ட திருத்தம் என்னது? 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஜிஎஸ்டி 102 இஸ் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் இல்லையா? 103 இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ்? 10% ரிசர்வேஷன். ஸோ 104 ஆங்கிலோ இந்தியன் இதை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுவும் பண்ணியிருப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 10 years அந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஆங்கிலோ இந்தியன் பத்தி சொல்ற ஆர்டிகல் லோக்சபாக்கு எது? அந்த லோக்சபால 2 பேர் நியமனம் பண்ணலாம்னு சொல்றது 331. இங்க ஸ்டேட்டுக்கு வந்து 333. ஓகே. ஸோ அதுதான் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 105th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன? 105. ஸோ பிரசிடென்ட் வந்து ஒரு ஏரியால இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எஸ். ஸோ அவங்கள வந்து அந்த பிசி டிக்ளேர் பண்றது வந்து பிரசிடென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை வந்து அந்தந்த ஸ்டேட்ஸே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. அகெயின் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க 105. ஓகேவா? ஞாபகம் வருகிறதா? ஸோ ஓபிசி கேட்டகரியை வந்து முடிவு செய்யற அதிகாரத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே கொடுத்தது. ஸோ இதுலதான் என்னென்ன ஆர்டிகல் இன்க்ளூட் ஆகி வரும் இந்த 105th. ஸோ இது கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் இயர்ல குரூப் 1 கொஸ்டின். 338B, 342A, 366. ஓகேவா? 338B, 342A, 366. 338A, 342A, 366 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 106th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது 106வது சட்ட திருத்தம். விமன் இல்ல நாரி சக்தி வந்தன் அதிநியமா? எஸ். ஓகே. ஸோ அப்ப இதுதான் வந்து நமக்கு இப்போ ரீசனா வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே.
வேற இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். சிந்தி வந்து எப்ப ஆட் பண்ணிருப்பாங்க 8th ஷெட்யூல்ல? 1967 21st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? 21வது சட்ட திருத்தம் 1967. ஓகே. ஸோ அடுத்தது கொங்கணி மணிப்புரி 15th லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க. கொங்கணி மணிப்புரி நேபாளி கொங்கணி மணிப்புரி நேபாளி எப்ப ஆட் பண்ணாங்க? எஸ் 71st. ஓகேவா? 71st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. 3 லாங்குவேஜ் 1 2 3. ஓகேவா? 71 1992 3 லாங்குவேஜ். ஸோ இதுவே வந்து மைத்திலி, டோக்ரி, சாந்தலி, போடோ. ஸோ இது போடோ டோக்ரி. 92nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 4 லாங்குவேஜ் 2 3 4. ஓகேவா? 2 3 4. அது வந்து 1 2 3. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. ஓகே. ஸோ ஓட்டிங் ஏஜை வந்து 21ல இருந்து 18 குறைச்சது 61st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988ல. ஸோ 89ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க மார்ச் 28. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடான ஆர்டிக்கல் இது யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் 326. ஓகேவா? 5. ஸோ அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா எந்த ஷெட்யூல், என்ன ஆர்டிக்கல்? 52nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 10th ஷெட்யூல். ஓகேவா? ஸோ இதுல வந்து எப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க? அமெண்ட்மெண்ட் பண்ணது 91st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 2003. ஸோ என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க? 101 102 190 191. ஓகேவா? 101 102 190 191 அப்படிங்கிறது. ஓகே. ஃபண்டமெண்டல் நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றோம்? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிபிஎஸ்பி. ஓகேவா? டிபிஎஸ்பி தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா இதுல நமக்கு 3ஆ ஸ்பிளிட் அப் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோசியலிஸ்ட், காந்தியன், இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து நமக்கு மெட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படிங்கிறது எதுக்கு கீழே வரும்? மெட்டர்னிட்டி ரிலீஃப் 42 சோசியலிஸ்ட். ஓகேவா? சோசியலிஸ்ட் பிரின்சிபலுக்கு கீழே வரக்கூடியது. ஸோ அதே போல வந்து இந்த பப்ளிக் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் ஓல்டு ஏஜ், சிக்னஸ், இதுக்கெல்லாம் வந்து பப்ளிக் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஆர்டிகல் 41. ஓகேவா? 41. செக்யூரியல் லிவிங் வேஜ். ஸோ வாழ்வுக்கேற்ற ஊதியம், வாழ்வதற்கேற்ற ஊதியம் கொடுக்கணும்னு சொல்றது 43. ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் த மேனேஜ்மெண்ட், அதுக்கான செக்யூரா இருக்கணும் அப்படின்னு சொல்றது 43A. ஓகேவா? ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் அண்ட் இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த். பப்ளிக் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றத பத்தி சொல்றது 47. ஓகேவா? சூப்பர். 47 அப்படிங்கிறது 47. ஸோ இதே 47ல வந்து இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க காந்தியன்ல. அது என்ன சொல்லியிருப்பாங்க? இன்டாக்சிகேஷன். ஓகேவா? இன்டாக்சிகேஷன் ஆஃப் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் பத்தி சொல்லியிருப்பாரு. அதை வந்து ப்ராஹிபிட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ப்ரொமோட் எஜுகேஷனல் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் எஸ்சி எஸ்டிஸ் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ இதை பத்தி எந்த ஆர்டிகல்? 46. ஓகேவா? 46. ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ், காப்ஸ் அண்ட் அதர் மில்க் ட்ராப் கேட்டில் 48. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா to protect and improve the environment and safeguard of forest. இது
48 A. So to organize agriculture and animal husbandry 48 ஓகேவா 48. So DPSP வந்து justiciable non-justiciable non-justiciable. So fundamental rights justiciable. Okay. So DPSP வந்து நமக்கு no better than the new year resolution அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு? No better than the new year resolution. Yes, நசருதீன். ஓகேவா நசருதீன். Dustbin of sentiments அப்படின்னு சொன்னவர் யாரு? Dustbin of sentiments கிருஷ்ணமாச்சாரி. Manifesto of aims and aspirations KC Bear. ஓகேவா. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா check on a bank payable only when the resources of the bank permit. Check அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? KT Shah. Okay, KT Shah. Super. So இந்த DPSP வந்து DPSP are aimed at furthering the goals of the social revolution அப்படின்னு சொன்னது. கோல் ஆஃப் சோசியல் ரெவல்யூஷன் சொன்னது. ஸோ இவர் தான் நிறைய சொல்லியிருப்பாரு, நிறைய கோட்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாரு. கிரான்வில் ஆஸ்டின். ஓகேவா கிரான்வில் ஆஸ்டின். லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது. டிபிஎஸ்பிய லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னது எஸ் எல்எம் சிங்வி. லைஃப் எல்எம் எல்எம். ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் எப்போ? ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம் 1923. ஓகேவா 1923. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 25th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இயர் என்ன? ஸோ இது வந்து எஸ் 1971. ஓகே. ஸோ இது வந்து எந்த கேஸுக்கு அப்புறமா கொண்டு வந்திருப்பாங்க? எந்த கேஸ்க்கு அப்புறமா கொண்டு வருவாங்க? கோலக்நாத் கேஸ். கோலக்நாத் கேஸ் இயர் என்ன? 1967. ஷண்பகம் துரைராஜன் கேஸ் 1951. மினர்வா மில் கேஸ் 1980. ஓகேவா. ஸோ இதுல தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபவுண்டட் ஆன் த பெட்ராக் ஆஃப் த பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. பெட்ராக் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பின்னு சொன்னது எதுலன்னு கேட்டாங்கன்னா மினர்வா மில் கேஸ் 1980 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேஸ்க்கெல்லாம் இந்த கீவேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் மறக்காது. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேசவனந்தா பாரதி கேஸ் எப்போ? 1973 April 24. ஸோ இதுல வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் மாறாம நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா preamble is a part of constitution இதுல சொல்லியிருப்பாங்க. preamble is a part of constitution. Kesavananda Bharati case. So preamble is not a part of constitution. Berbar Union case here 1960. So preamble is the integral part of constitution. LIC here 1995. So Rajendran versus Tamil Nadu government. Rajendran versus state of Tamil Nadu. So in the case எதோட related ஆனது? Education. Okay. Article 15 subclass 4. ஓகேவா? எஸ் அந்த எஜுகேஷன் இதுல எல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்கிறது.
15 subclass 4. Super. பெரிய கருப்பன் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த கேஸ் 1971ல போட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து மெடிக்கல் அட்மிஷன் ரிலேட்டடானது. ஓகேவா, மெடிக்கல் அட்மிஷன் ரிலேட்டடானது. ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா பெனட் கோல்மன், ரமேஷ் தப்பார், பிரபாதத், ஸோ இதெல்லாம் எதோட ரிலேட்டடானது? சேம் ஒரே விஷயம்தான். பெனட் கோல்மன், ரமேஷ் தப்பார், பிரபாதத். எந்த ஆர்டிகல்? So okay, freedom of press is 19. Super. 19ல 1A freedom of press. ஓகேவா, freedom of press related ஆன கேசஸ் தான் பென்னட் கோல்மன், ரமேஷ் தப்பர், பிரபாதத் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மக்பூல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. ஸோ இது இந்த கேஸ் எதோட ரிலேட்டடான தெரியுமா? மக்பூல் ஆர்டிகல் 20ல சப்கிளாஸ் 2. ஓகேவா, டபுள் ஜியோபார்டி. சூப்பர், டபுள் ஜியோபார்டி தான் மக்பூல். ஸோ மக்பூல் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா MAKBOOL வரும். டபுள் ஓ வருதா, அப்போ டபுள் ஜியோபார்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, மக்பூல் டபுள் ஜியோபார்டி 1953. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷெட்யூல் 9th ஷெட்யூல்ல வந்து இப்ப எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் 284. ஓகேவா, 284 அப்ராக்சிமேட்லி 300 கேட்டாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஸோ வாமன் ராவ் கேஸ் இயர் என்ன? வாமன் ராவ் 1980. ஓகேவா, 1980. ஸோ 9th ஷெட்யூலோட ரிலேட்டடான இன்னொரு கேஸ் என்ன? 2007ல ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? எஸ், ஐஆர் கோயல்கோ கேஸ். ஓகேவா, சூப்பர், ஐஆர் கோயல்கோ கேஸ். ஸோ நமக்கு வந்து மார்ஷியல் லா ஆர்டிகல் என்ன? மார்ஷியல் லா, மார்ஷியல் லா 34. ஓகேவா, 34. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1938. ஓகேவா, 1938ல கொண்டு வந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைன்ஸ் ஆக்ட் எப்போ? மைன்ஸ் ஆக்ட் 1952. ஸோ மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட், மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் 1951. ஓகேவா, 51ல அப்ரெண்டிஷஸ் ஆக்ட், அப்ரெண்டிசஸ் ஆக்ட், அப்ரெண்டிஸ் அதுவும் 1961 தான். ஓகேவா, அப்ரெண்டிசஸும் 1961 தான். பிடி சிகர் ஒர்க்கர்ஸ், பிடி சிகர் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1966. கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட், கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட் ஆக்ட் 2005. ஓகேவா, 2005. அந்த கமிஷன் வந்து கொண்டு வர்றது தான் 2007ல வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஆக்ட் வந்து 2005 தான். ஸோ அந்த ஆணையம் அமைக்கிறது வந்து 2007 இந்தியாவில். ஸோ தமிழ்நாட்டில் எப்போ போட்டிருப்பாங்க? அது 2005லயே போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த சஜன் சிங் கேஸ் வந்து எந்த அமெண்ட்மெண்டோட ரிலேட்டட் ஆனது? சஜன் சிங் கேஸ், சஜன் சிங் கேஸ் அப்படிங்கிறது எந்த அமெண்ட்மெண்ட் கூட ரிலேட்டட் ஆனது? ஓகே, ஸோ எந்த ஆர்டிகல்னு சொன்னா கூட ஓகே தான். ஓகே, ஸோ 17th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 31B and 31C. ஓகேவா, நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா வரும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து சஜன் சிங் 1964. இந்த நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து லீகல் ரைட்டா எந்த அமெண்ட்மெண்ட் படி சேஞ்ச் பண்ணாங்க? 44th 1978. ஸோ இப்போ எங்க வச்சிருக்கிறாங்க? எந்த ஆர்டிகல், எந்த பார்ட்? 300A. ஸோ எங்க? பார்ட் 12.
ஓகே. பாலாஜி ராகவன் கேஸ் எதோட ரிலேட்டட் ஆனது, எந்த வருஷம்? பாலாஜி ராகவன் கேஸ். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அந்த அவார்ட்ஸ், பத்மபூஷன் அந்த அவார்ட்ஸ் எல்லாம் ஆர்டிகல் 18. ஓகேவா? ஆர்டிகல் 18 1995 1995. ஓகே. அன்டச்சபிலிட்டி ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? அன்டச்சபிலிட்டி ஆக்ட் 1955ல. ஓகே. ஸோ இதுல வந்து நேம் சேஞ்ச் பண்ணது எப்போ? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1976. untouchability article and abolition of untouchability article 17. okay, super. so next பார்த்தோம் அப்படின்னா ராம்நந்தன் கமிட்டி. ஸோ இது வந்து எப்போ, எந்த இயர், எதுக்கான கேஸ் கமிட்டி? எது? 1993. எது ரிலேட்டட் ஆனது? ராம்நந்தன் கிரீமி லேயர். சூப்பர். ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் எப்போ போட்டாங்க? நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் 1993. ஓகேவா? 1993ல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 371ல எஃப், ஸோ எந்த ஸ்டேட்டுக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பத்தி சொல்லுது? 371 எஃப் சிக்கிம். 371ல ஐ கோவா. ஏ நாகாலாந்து. பி அசாம். சி மணிப்பூர். டி அண்ட் இ ஆந்திரா. ஈல வந்து ஆந்திரா அண்ட் ஆந்திரா யூனிவர்சிட்டி வரும். ஓகே. எஃப் பார்த்தாச்சு. எஃப் ஃபார் சிக்கிம். ஜி மிசோரம். ஓகே. ஹெச் அருணாச்சல் பிரதேஷ். ஜே கர்நாடகா. சூப்பர். ஸோ இப்ராஹிம் வசீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே, இந்த கேஸ் எதோட ரிலேட்டட் ஆனது? இப்ராஹிம் வசீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. நேம் வச்சே கெஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா, இல்லைனா சிட்டிசன்ஷிப்பா? சிட்டிசன்ஷிப். ஓகேவா? சிட்டிசன்ஷிப் ரிலேட்டட் ஆனது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ராஹிம் வசீர். ஸோ நம்ம வந்து ஃபாரின் சிட்டிசன்ஷிப் வாங்கினா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் இது. ஆர்டிகல் 9. ஓகே. ஸோ சிட்டிசன்ஷிப் பத்தி எந்த பார்ட்ல சொல்லியிருக்காங்க? பார்ட் 2. ஓகேவா? பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேற ஸோ பர்மா எந்த ஆக்ட் படி ஸ்பிளிட் அப் பண்ணாங்க? பர்மா இந்தியால இருந்து 1935. ஓகேவா? 35 படி 37ல வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்றதுக்கு எவ்வளவு டேஸ் எடுத்துச்சு மொத்தமா? 2 years 11 months 18 days அப்படிங்கிறது. ஸோ சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லிட்டு நேரு எதை சொல்லுவாரு? சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி 1935 ஆக்ட். ஓகே. அடிமைகளின் பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்போ செட்டப் பண்ணியிருப்பாங்க? எப்போ அமைச்சாங்க? சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம்
1926 எஸ் 26 அக்டோபர் 1ல 23 லீ கமிஷன் படி இது வந்து போட்டிருப்பாங்க, ஐ மீன் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப். ஓகேவா? ஸோ செகண்ட் ஆஃப் வந்து ஓகே. ஸோ தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1981. ஓகேவா? 1981ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா TNCDW தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் 1983. ஓகே. தமிழ்நாடு ரூரல் ஹவுசிங் இது எப்போ? தமிழ்நாடு ரூரல் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1989. ஓகேவா? 89. ஓகே. ஸோ தமிழ்நாடு வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்ன டைப்ல வரும்? ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷனா, இல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டியா, நோடல் ஏஜென்சியா, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாடு வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வரக்கூடியது. கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா? கோஆபரேட்டிவ் சொசைட்டி. தமிழ்நாடு வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அரசு ரப்பர் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ரப்பர்னா எங்க இருக்கணும்? எந்த டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வந்துடணும்? நாகர்கோவில். ஓகேவா? கன்னியாகுமரி, நாகர்கோவில். ஓகே. ஸோ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் டாஃப்கான் சொல்லுவாங்க. டாஃப்கான் ஷார்ட்டா TAFCORN டாஃப்கான். ஸோ இது வந்து தாட்கோ ஸ்டார்ட் பண்ண அதே இயர் 1974. சூப்பர். தாட்கோ ஸ்டார்ட் பண்ண அதே இயர். ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சியில இருக்கு. ஓகேவா? திருச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. டாஃப்கான் வந்து திருச்சி. தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் டான் டீ வந்து நீல்கிரிஸ்ல இருக்கு. 1968. ஓகேவா? 68ல டீ பாலிசி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கார்பரேட் நிறுவனமா வந்தது 1975ல இருந்து வந்திருக்கும், ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எப்போ? 1982 February 27. ஸோ தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் எப்போ? தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 2013. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைடல் பார்க் எப்போ? தரமணி ஃபர்ஸ்டா? 2000. ஓகே. ஸோ சிட்கோ 1970. டிட்கோ டிட்கோ 1965. ஓகே. டிஎன்பிஎல் 1979. தமிழ்நாடு சுகர் அண்ட் சால்ட் கார்பரேஷன் லிமிடெட், ரெண்டுமே சுகரும் சால்ட்டும் 74. ஓகே. ஸோ தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு. தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, வாட்டர் சப்ளை. ஸோ 1971. ஓகேவா? 1971. இது வந்து ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டு அப்படிங்கிறது வந்து ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன். ஸோ அதே மாதிரி சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இதுவும் என்னதான்? சென்னை மெட்ரோபாலிட்டன். ஸோ இதுவும் ஸ்டாச்சுட்டரி தான். ஸோ இதுக்கான ஆக்ட் பாத்தீங்க அப்படின்னா 74ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 72ல வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க.
இதுக்கான ஆக்ட் வந்து 1974ல கொண்டு வந்திருப்பாங்க, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இதான் லாஸ்டா ஒரு 2 எக்ஸாம்ல கண்டினியூஸா கேட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ அதே போல சென்னை மெட்ரோபாலிட்டன் வந்தாலே ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன் போட்டுருங்க, ஓகேவா. ஸோ சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சூவேஜ் போர்டு, அதுவும் ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்பரேஷன், வேர்ஹவுஸ். ஸோ இதுவும் ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன். ஓகே. சென்னை மெட்ரோ எப்போல இருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அதுவா இயரா? 1958. ஓகே. ஸோ வேர்ஹவுஸ் இயர் கேக்குறீங்களா? ஒரே நிமிஷம். இப்பதான் கிராஸ் பண்ணி வந்து அதுக்குள்ள எங்க கொஸ்டின் கனெக்ட் செய்ய மாட்டேங்குது காலையில. ஓகே சரி, இதுக்கு சொல்லுங்க, நான் அது சொல்றேன். தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி தமிழ்நாடு 1994. ஓகேவா. ஸோ கண்டுபிடிச்சிட்டேன். தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்பரேஷன் 1958 தான், ஓகேவா. 58 ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, டிரான்ஸ்டான் 2014. ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல தான் வரும், ஸ்டாச்சுட்டரி பாடி எல்லாம் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஓகே. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்இஜிஏ எப்போ கொண்டு வந்தாங்க? டிஎன்இஜிஏ 2007. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எப்போ? தமிழ்நாட்டில் 1998. அடுத்தது வந்து எல்காட் எப்போ கொண்டு வந்தாங்க? எல்காட் 1977 மார்ச் 21ல கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் இன்ஃபர்மேட்டிவ் கமிஷன் இந்த சென்டர் எப்போ கொண்டு வந்தாங்க? நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் 1976ல வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதோட செயல்பாடு வந்து 77ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன், ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு கொள்கை. ஸோ தமிழ்நாடு டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு டெலிகம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி 2022, ஓகேவா. 2022. தமிழ்நாடு டேட்டா பாலிசி எப்போ? தமிழ்நாடு டேட்டா பாலிசி தரவு கொள்கை, அதுவும் 2022. தரவு மைய கொள்கை தான் 21, ஓகேவா. டேட்டா சென்டர் பாலிசி வந்து 21. ஓகே. ஸோ தமிழ்நாடு பிளாக் செயின் பாலிசி 2020. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேட்டிக்ஸ் டெக்னாலஜி ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? இன்ஃபர்மேட்டிக்ஸ் டெக்னாலஜி ஆக்ட் 2000, ஓகேவா. சூப்பர். 2000ல கொண்டு வந்திருப்பாங்க. டாக் டிவி எப்போ? டாக் டிவி 2007, ஓகே. டான்ஃபினெட் அந்த ஃபைபர் நெட் இருக்கும் இல்லையா, டான்ஃபினெட் 2018, ஓகேவா. 2018 டான்ஃபினெட். ஸோ
ஸோ தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி அது வந்து எப்போ விர்ச்சுவல் அகாடமியா மாறி இருக்கும்? 2010ல. விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2001ல கொண்டு வருவாங்க. விர்ச்சுவல் அகாடமியா 2010ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். எஸ், 16 ஜூலை. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல வந்து எத்தனை எல்கோசஸ் இருக்கு? எல்கோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 8 இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல கங்கை கொண்டான் எங்க இருக்கு? கங்கை கொண்டான் நெல்லை. ஜாகிர் அம்மாபாளையம் சேலம். ஓகேவா? சேலம். ஸோ ஃபின்டெக் அந்த ஃபின் ப்ளூ அப்படிங்கிறது எந்த இயர் கொண்டு வந்திருப்பாங்க? நிதி தொழில்நுட்ப சிறப்பு மையம் ஃபின் ப்ளூ 2017. ஓகேவா? 2017ல. டிஎன் ஸ்வான் அப்படின்னா ஸ்வானோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்வான், SWAN. எஸ், ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க். சூப்பர். ஸோ இது வந்து இந்திய அளவுல 2005லயும் தமிழ்நாட்டு அளவுல 2007லயும் தொடங்கியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் எங்க இருக்குது? டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் திருச்சி. ஸோ இது வந்து 2017ல தொடங்கியிருப்பாங்க. 2017. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மின்னாளுமை செயலிகளோட கவர்னன்ஸ் ரிலேட்டடா அந்த ட்ரேடிங் இதெல்லாம் வந்து உறுதி பண்றதுக்காக தான் கொண்டு வந்தது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிஎன் கிளவுட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2016. ஓகேவா? 2016ல. ஓகே. ஸோ நமக்கு சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர், ஆமா 16 கரெக்ட். சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1100 அப்படிங்கிறது. ஸோ 10581 எதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்? 10581 ட்ரக். ஓகேவா? ட்ரக் ஃப்ரீ. அந்த இது சாராயம் கள்ளக்குறிச்சி இஷ்யூக்கு அப்புறமா கொண்டு வந்திருப்பாங்க ஃப்ரீ ட்ரக். ஓகே, சூப்பர். எளிமை ஆளுமை எப்ப கொண்டு வந்தாங்க? சிம்பிள் கவர்மெண்ட். எளிமை ஆளுமை திட்டம் அந்த சிம்பிள் கவர்மெண்ட் 29 மே 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ் மொழி செயலாக்க அடிப்படையில வந்து அதாவது கவர்னன்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காக ஒரு சாட்பாட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் என்ன? சாட்பாட் அணில். ஓகேவா? அணில் 2019. ஸோ நெக்ஸ்ட் வந்து KYG அப்படின்னா KYG ஸோ KYCன்னா என்ன? KYC பேங்கிங் ரிலேட்டடா நோ யுவர் கஸ்டமரா? ஸோ எஸ், அப்போ KYG அப்படிங்கிறது நோ யுவர் கவர்மெண்ட். ஓகேவா? நோ யுவர் கவர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ TNGIS எப்போ? GIS தமிழ்நாடு GIS ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் 2014. எஸ், 14 தான். ஓகே. அவ்வளவுதான். ஓகே, டன். நெக்ஸ்ட். ஸோ கிங் பின் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் யாரு? கிங் பின் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் VAO. ஓகேவா? ஸோ அன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஓகே, VAO லக்ஷ்மிகாந்த் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் புக்ல இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த PDF போட்டு விட்டுருப்பேன். ஓகேவா? ஸோ அது ஒன்ஸ் பார்த்துட்டு போங்க, வீடியோ பார்க்காதவங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷன்ல அது வந்து தப்பு. ஸோ அவன் வந்து SS கேரா வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? SS கேரா வந்து கிங் பின் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு VAO சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மெயினா. ஸோ அது ஏதோ வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டா கலெக்டர் ஆமா, ரெவென்யூ கேட்டா இவர் ஆமா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
ஸோ இந்த கலெக்டர் போஸ்டிங் எப்போ கிரியேட் பண்ணாங்க? 1772ல. ஸோ இந்த கலெக்டர் வாஸ் மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார், இவருக்கு வந்து இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாம சிவில், அதுக்கப்புறம் வந்து மெஜிஸ்ட்ரேட், இந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தது எந்த இயர்ல இருந்து? 1787. ஓகேவா? 87. ஸோ வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டெப்யூட்டி கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் சொல்றாங்க? டெப்யூட்டி கமிஷனர் பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, அஸ்ஸாம், ஹரியானா. ஓகேவா? ஸோ அதே டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் அப்படின்ட்டு வெஸ்ட் பெங்கால்லையும் உத்தரப்பிரதேஷ்லயும் சொல்லுவாங்க. ஸோ தாலுக் லெவல்ல வந்து யாரு எல்லா பொறுப்பையும் பார்த்துப்பா? தாலுக் தாசில்தார். ஃபிர்கா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். ஓகே. ஸோ வில்லேஜ் விஏஓ. ஸோ கலெக்டருக்கு கீழே ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யாரு? ஆர்டிஓ. ஆக்சுவலா டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனல் ஆபீசர் இருப்பாரு, அவருக்கு கீழே வந்து இவர் இருப்பார். ஓகேவா? ஆர்டிஓ வருவார். டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர். அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு ஃபர்ஸ்டா கான்ஸ்டியூஷன்ல ஒரே ஒரு ஆர்டிக்கல்ல மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அது எந்த ஆர்டிக்கல்? 233. ஓகேவா? சூப்பர். 233. ஸோ அதுக்கப்புறம் தான் 73rd 74 அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நிறைய இடத்துல வந்து வந்திருக்கும். ஸோ அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைரார்கி ஆஃப் செக்ரட்டரியேட். ஸோ இதுல வந்து ஒரு டாப் 5 பொசிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேல யார் இருப்பாங்க செக்ரட்டரியேட்ல? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் செக்ரட்டரி. ஓகேவா? சீஃப் செக்ரட்டரி. அவருக்கு கீழே அடிஷ்னல் செக்ரட்டரி, அடிஷ்னல் சீஃப், அதுக்கப்புறம் பிரின்சிபல் செக்ரட்டரி இருப்பாரு, அப்புறம் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி இருப்பாரு. ஓகேவா? அப்புறம் டெபியூட்டி, அப்புறம் அண்டர். ஃபர்ஸ்ட் சீஃப், அதுக்கப்புறம் அடிஷ்னல், அதுக்கப்புறம் பிரின்சிபல். ஓகே. அந்த ஹைரார்கி பார்த்துக்கோங்க, மறந்து விடாதீர்கள். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1994ல கொண்டு வந்திருப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் ஆனது ஏப்ரல் 22ல. ஸோ இதுல எத்தனை நம்ம தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்ல வந்து எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு? மொத்தம் 13 சாப்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிராம சபை ரிலேட்டடா டீல் பண்ற சாப்டர் இது கிராம சபை, சாப்டர் 2. ஓகே. ஸோ அடுத்தது ஃபினான்சியல் ரிலேட்டடானது, நிதி தொடர்பானது இது டாக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடான சாப்டர் 9. ஓகேவா? 9. ஸோ ஃபைன்ஸ் அண்ட் பெனால்டிஸ் அது ரிலேட்டடானது 12. சூப்பர். ஸோ இதுல வந்து வேட்பாளர்களோட தகுதி, ஸோ குவாலிஃபிகேஷன் ஆஃப் கேண்டிடேட் அப்படிங்கிறது எந்த செக்ஷன்ல வருது? குவாலிஃபிகேஷன் 33. ஓகே. ஸோ கிராம பஞ்சாயத்தோட தலைவர், துணை தலைவர் பத்தி எந்த செக்ஷன்ல வருது? கிராம பஞ்சாயத்தோட பிரசிடென்ட், டெபியூட்டி பிரசிடென்ட் எல்லாம் 42. ஓகேவா? 42. உறுப்பினர்களோட பதவி பிரமாணம், ஓத் ஆஃப் மெம்பர்ஸ். ஓத், ஓ பார்த்திருப்போம். அப்போ ஓனா எது ஞாபகம் வைக்க சொன்னேன்? 40. ஓகேவா? 40. ஓகே. நெக்ஸ்ட் வந்து
அவ்வளவுதான். பாலிட்டி ஃபுல்லா கம்ப்ளீட். ஓகேவா? டன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஓவராலா எல்லாம் பார்த்த மாதிரி இருந்ததா எல்லா டாபிக்கும்? ஓகே, டன். ஸோ ஓகே. ஸோ நாளைக்கு வந்து என்ன அப்படிங்கிறது போட்டு விடுறேன். ஓகேவா? குரூப்ல போட்டு விடுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம் தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஏர்லி மார்னிங் பைவா? ஓகே, டன். ஓகே, சரி. அப்போ நான் நாளைக்குள்ள போர்ஷன் மட்டும் அப்புறமேட்டு போட்டு விடுறேன். போயிட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க.